பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் 12 விதமான அப்பங்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் 12 அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தது தேவனுடைய சன்னிதானத்தில். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை 5 அப்பங்கள், இரண்டாவது முறை 7 அப்பங்கள், மொத்தம் 12 அப்பங்கள் மூலமாக அற்புதங்களை செய்தார் என்பதையும் நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அந்த 12 அப்பம்தான் இது அப்படின்னு நான் சொல்லலை. வேதத்தில் ஆங்காங்கு சில அப்பங்களுக்கு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அப்பத்தை நாம் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி அதை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம். அதை தொடர்ந்து இப்படியாக பார்த்தோம், துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். அதை தொடர்ந்து வருத்தத்தின் அப்பம், சோம்பலின் அப்பம் என்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போய் இதுவரை யோசித்திராத ஒரு அப்பத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கிறோம் பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்து, யோசுவாவுக்கு பயந்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொள்வதற்காக இவங்க வராங்க. யாருன்னா கிபியோனின் குடிகள் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் சொல்ல போனா ஏமாற்றுவதற்காக, தூரத்திலிருந்து வருகிற மக்களாக தங்களை காட்டிக் கொள்வதற்காக அவங்க கொண்டு வந்த அப்பத்துக்கு பேரு பூசணம் பூத்த அப்பம். என்ன அப்பத்தை கொண்டு வந்தாங்க? பூசணம் பூத்த அப்பம். யோசுவா 9:5 போட்டிருக்கு, பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமா இருந்தது. இப்போ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அவங்க போய் சொல்லுவாங்க பாருங்க. அப்படியே அந்த 9வது அதிகாரத்தில் 12ஆம் வசனம், உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த அப்பத்துக்கு பெயர் பூசணம் பூத்த அப்பம். இதை நம்ம என்ன தியானிக்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பூசணம் பூத்து போய் இருக்கு. அது என்னங்க பூசணம் பூத்து போய் இருக்கு? நம்ம வீட்டில் சமைச்சு வச்ச பொருளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூசணம் பூத்ததை பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை ஒரு குழம்போ ஒரு கூட்டோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு நாள் இல்லை 2 நாள் கழித்து வெள்ளையாக அப்படி படர்ந்துருக்கும். அதான் என்னதுன்னா பூசணம் பூத்ததுன்னு அர்த்தம். அது மேலே வெள்ளையாக படர்ந்துருக்கும். அந்த வெள்ளையாக படறதுக்கு என்ன காரணம்னா, அதில் சில பாக்டீரியாக்கள் உருவாகிறோம். சில பாக்டீரியாக்கள் உருவானாதான் அந்த பூசணம் பூக்கும். சரியா? இல்லைன்னா அது பூசணம் பூக்காது. அதை இன்னொரு வார்த்தை சொல்லலாம், கெட்டு போகும்னு சொல்லுவோம். அப்போ பூசணம் பூத்தாதான் கெட்டு போகும். இப்படி சொல்லுமா, கெட்டு போனாதான் பூசணம் பூக்கும். சரியா? அப்போ இன்னொன்று சொல்லணும்னா, தேவையில்லாத வேறு பல பாக்டீரியாக்கள் அதில் உருவானாதான் அது பூசணம் பூக்கும். இன்றைக்கு நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் சில தேவையில்லாத பாக்டீரியாக்கள் மாதிரி உலகம் உள்ள வந்துட்டு, அசுத்தம் உள்ள வந்துட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உள்ள வந்துட்டு, சில பாக்டீரியாக்கள் உள்ள வந்து அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னைக்கு பூசணம் பிடிச்சி கிடக்கு. நிறைய சபைகள் பூசணம் பிடிச்ச சபைகளாக தான் இருக்கு. ஏன்னா தேவையில்லாத பாக்டீரியாக்கள் உள்ள வந்துட்டு, தேவையில்லாத குணங்கள் உள்ள வந்துட்டு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உள்ள வந்துட்டு, உலக மக்களை போல வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உள்ள வந்துட்டு, பண ஆசை சபைக்குள்ள வந்துட்டு, விபச்சாரம் உள்ள வந்துட்டு, உலகம் உள்ள வந்துட்டு, என்ன பாவத்தை குறித்து கண்டித்து பேசணுங்கிற எண்ணம் கிடையாது, பாவத்துக்கு விலகி வாழணுங்கிற எண்ணம் கிடையாது, மற்றவர்களை போல உலகத்தானை போல வாழணுங்கிற எண்ணம் உள்ள வந்துட்டு. இது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா உள்ள வந்ததுனால உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை
பூசணம் பூத்த அப்பமாயிற்று. உங்க திருச்சபை, உங்க ஊழியம் பூசணம் பூத்த அப்பமாயிற்று. நான் தைரியமா சொல்றேன், ஏன்னா காலையில கர்த்தர் சொன்னதுனால சொல்றேன். இன்றைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பூசணம் பூத்து போய் தான் இருக்கு. நிறைய திருச்சபைகளுடைய உபதேசம் பூசணம் பூத்து தான் இருக்கு. நிறைய ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கை பூசணம் பூத்து போய் கிடக்கு, நாறுது. சிலர் இடத்துல நாறுது. பூசணம் பூத்த அப்பமாக அல்ல, புதிதாய் பிசைந்த மாவு. நாளைக்கு சொல்றேன், புதிதாய் பிசைந்த மாவாக, புளிப்பில்லாத அப்பமாக, பரிசுத்த அப்பமாக கர்த்தருக்காக வாழ வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஆனால் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய ஊழியக்காரங்க, நிறைய திருச்சபை இன்னைக்கு தேவையில்லாத பாக்டீரியாக்களுக்கு, தேவையில்லாத தேவ சித்தம் இல்லாத, தேவன் விரும்பாத காரியங்களுக்கு உள்ள இடம் கொடுத்து, சபைக்குள்ள இடம் கொடுத்து, தங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இடம் கொடுத்து, அந்த தேவையில்லாத பாக்டீரியாக்கள் உள்ள வந்ததுனால எப்படி ஒரு சாப்பாடோ ஒரு குழம்போ பூசணம் பூத்து போதோ, அப்பம் பூசணம் பூத்து போதோ, அதே போல நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு கெட்டு பாக்டீரியா உள்ள வந்து பூசணம் பூத்து போச்சுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து மனம் திரும்பி புளிப்பில்லாத அப்பமா, பரிசுத்த அப்பமா தேவ சந்நிதியில் காணப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.